வணக்கம். கர்த்தருக்கு புகழ் உண்டாவதாக. பெண்ணே எழுந்திரு என்ற இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு என்னோடு கூட சகோதரி சாந்தி டேவிட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவ பற்றின அறிமுகத்தை, அவ பற்றின முழுமையான விவரங்களை அவ சொல்ல நாங்கள் கேட்கலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இந்த சந்தர்ப்பத்தை தந்த என்னுடைய ஆண்டவருக்கும், சகோதரி வேணி அவர்களுக்கும், உங்களுடைய கணவனர் கதிர் அவர்களுக்கும் நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். என்னை பற்றி சொல்வதென்றால், நான் இந்து சமயத்தில் இருந்து வந்த ஒரு சகோதரி. என்னுடைய 15வது வயதில் நான் ஓ-லெவல் படித்து கொண்டிருக்கும் பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். நான் இந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் கர்த்தர் முதலாவதாக என்னைத்தான் தெரிந்து கொண்டார். ஆனால் அதில் நிறைய சவால்கள் எனக்கு இருந்தது. அதற்கு முன்பதாக நான் என்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறேன். என்னுடைய பேர் சாந்தி, ஹெப்சிபா சாந்தி டேவிட் ராஜா. நான் திருமணமானவர். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். முதலாவது என்னுடைய மகள், இரண்டாவது என்னுடைய மகன். அவங்களோட பேர் டிவினியா டேவிட் ராஜா அண்ட் ஈனோக் ரோஷான் டேவிட் ராஜா. அண்ட் நான் தற்போது இல்ஃபர்டில் நான் வசிப்பிடமாக என்னுடைய இடத்தை கொண்டிருக்கிறேன். நல்லது சிஸ்டர், தேங்க்யூ. இன்னும் நீங்கள் உங்களை பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் பேச போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்போனால், நான் வாலிப பிராயத்திலேயே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது எனக்கு 57 வயதாகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் என்னை படிப்படியாக தனக்குள்ள என்னை வணைந்தெடுத்து டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கிற ஊழியக்காரரை எனக்கு அனுப்பி என்னை ஆண்டவர் ஒரு ஊழியக்காரியாக இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்ன்னு தான் சொல்லுவேன். என்னுடைய ஊழியம் பொதுவாக எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது. நான் ஐ எம் an evangelist. ஸோ சுவிசேஷத்தோடு சம்பந்தப்பட்டதும், அதே நேரம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுலேயும், கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டு அவர்களை சீசத்துவத்துக்குள்ளே வழி நடத்துகிற அப்படியான ஊழியம்தான் என்னுடைய ஊழியம் மெயினாக. ஆனால் ஆண்டவர் என்னை பிரயோஜனப்படுத்துகிற விதம் குறிப்பிட்ட வயது எல்லை என்று இல்லை. ஆரம்ப காலத்தில் என்னுடைய ஊழியம் வாலிபர்களுக்கு மத்தியில் இருந்தது, நான் வாலிபர்களாக இருக்கும் பொழுது. அதன் பிறகு ஆண்டவர் சிறுவர் ஊழியம், சண்டே ஸ்கூல் அப்படியானப்பட்ட காரியங்களுக்குள்ள என்ன கொண்டு போனார். அதற்கு பிறகு யங் அடல்ட்ஸுக்குள்ள ஆண்டவர் அவர்களுக்குள்ளேயும் ஊழியம் செய்ய என்ன கற்றுக் கொடுத்தார். அடுத்ததாக வயோதிபர்களுக்குள்ளேயும் ஆண்டவர் என்னை பிரயோஜனப்படுத்தினார். ஆண்டவர் அப்படியாக தான் எனக்கு சொல்லியிருக்கிறார், என்னுடைய ஊழியங்கள் வயது எல்லைக்கு உட்பட்டது அல்ல. இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும், நான் சர்ச் லீடர்ஷிப்பில் இருந்தாலும் எனக்கு கர்த்தர் தருகிற எந்த சர்ச் குரூப் மெம்பர்ஸை அதில் எல்லா வயது தரப்பினர்களும் இருக்கிறார்கள். யோவேல சொல்லப்பட்டிருக்கிற சிறுவர் தொடக்கம் முதியோர் வரையும் இருக்கிறதான எல்லா கூட்டங்களும் அதற்குள்ளே இருப்பார்கள். அவர்கள் எனக்கு கர்த்தர் தருகிற ஜனங்களை எல்லாரையும் ஒன்று கூட்டி நாங்கள் சேர்ந்து ஊழியம் செய்கின்றோம். அதற்கு வயது இல்லை என்று இல்லை, வாலிப பிள்ளைகளும் அதற்குள்ளே இருக்கிறார்கள். ப்ரைஸ் தி காட். சந்தோஷம் சிஸ்டர். நீங்கள் இப்போ ஆண்டவர் உங்களை நிறைய விதத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். வாலிப பிள்ளைகளில் இருந்து, வயோதிபர்கள்லேருந்து, சண்டே ஸ்கூல் சின்ன பிள்ளைலேருந்து எல்லா வயதினருக்கும் உங்களை பயன்படுத்தி இருக்கிறார். அதோட இவாஞ்சலிஸ்டாகவும், அதே நேரம் சின்ன பிள்ளை சண்டே ஸ்கூல்னு சொல்லும் பொழுது வேதத்தை கற்றுக் கொடுக்குறாகவும் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் இப்போ இந்த அழைப்பு உங்களை, இப்போ நீங்கள் வாலிப பிராயத்தில் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க, ரட்சிப்புக்குள்ளே வந்தீங்க. இந்த அழைப்பு உங்களுக்கு எப்படி உணர்ந்து கொண்டீங்க? இப்படி ஒரு அழைப்பு எனக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி உணர்ந்து கொண்டீங்க? எப்போ உணர்ந்து கொண்டீங்க?
நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு சகோதரி. அந்த நாட்களில் வந்து ட்ரம்பட் சவுண்ட், ஜெஃப்னாவில் ட்ரம்பட் சவுண்டு காலத்தோணி சபை என்று சொன்ன பாஸ்டர் குணச்செல்வம் அவர்களால் வழிநடத்தப்பட்ட அந்த சபைக்கு தான் முதலாவதாக ஆண்டவர் என்னுடைய ஆரம்ப அஸ்திவாரத்தை போட்டிருந்தார். உண்மையாகவே என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாராக இருந்த என்னுடைய பாஸ்டர் குணச்செல்வம் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் வசனத்திலையும் ஆத்துமாதயத்திலையும் ஜெபத்திலையும் என்னை நன்றாக வளர்த்த ஒரு ஆவிக்குரிய தகப்பன். அந்த உறுதியான அஸ்திபாரம் எனக்குள்ள கர்த்தர் அவர் மூலமாகத்தான் போட்டார். அவர் அந்த நேரத்தில் அவர் மூலமாக கர்த்தர் எனக்குள்ள போட்ட அந்த அக்கினி தான் இட்டுவரைக்கும் கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறது. இந்த அக்கினி தான் மற்றவர்களையும் பற்றி எரிய செய்கின்றது. அப்பொழுது நான் அவருடைய ஆலயத்தில் அந்த நேரத்தில் நான் வாலிப வயசு, அப்போ வாலிப கூட்டங்களில் நாங்கள் பகிர்ந்து கொண்டு அதில் தான் செய்தி கொடுக்க எல்லாம் நான் பழகிவிட்டேன். ஆனால் என்னுடைய வீட்டில் இந்த சமயத்தில் இருந்தபடினால என் தகப்பனாரால் சரியான எதிர்ப்பு வந்தது. ஆனாலும் அந்த நேரத்தில் நிற்கத்தக்கதான ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருந்தார் பரிசுத்த ஆவியானவர் மூலம். அந்த நேரத்தில் நான் அப்பொழுதுதான் புதிதான ஒரு பேபியாக நான் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கேன். பாஸ்டர் டில்குமார் அவர்கள் ஒரு தடவை வந்து அங்கே ஊழியம் செய்தார்கள், துபாயில் இருந்துன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவர் எனக்காக ஜெபிக்கும் பொழுது அவர் முதலாவது தீர்க்க தரிசனத்தை எனக்கு சொன்னார். நீ எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும், உனக்குள்ளே இருக்கிற ஜீவ ஊட்டை அடக்கி கொள்ளாதே, நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் மாற்றுவேன் என்று சொல்லி அந்த காரியத்தை சொன்னார். அன்றிலிருந்து என்னுடைய நோக்கம் எல்லாமே ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், அதற்கு நேராக நான் என்னை தயார்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. என்னை குறித்து நான் ஆண்டவருக்கு தேவை, என்னை குறித்து ஆண்டவர் ஒரு காரியம் வைத்திருக்கிறார், அந்த அசைன்மெண்ட்டை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பது எனக்கு இருதயத்திலே போட்ட ஒரு அக்கினியாக இருந்தது. சந்தோஷம் சிஸ்டர். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வயசுல நடந்தது? நான் ஓலெவல் படிக்கும் பொழுது 15வது வயதில், 15-16 வயசுகளில். இப்போ உங்களுக்கு வந்து சிஸ்டர் இந்த தீர்க்க தரிசனமாக ஒரு போதகர் வந்து சொன்னதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க. உங்களுடைய தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேசின வார்த்தை உங்களுக்கு இந்த அழைப்பு இருக்குன்னு சொல்லி. இப்போ என்னன்னு சொன்னால் நிறைய பேருக்கு அழைப்பு இருந்தாலும் அவங்க வந்து முன்னுக்கு வாரதில்லை இல்லையா? டக்குன்னு வந்து முன்னுக்கு வரதில்லை. இப்போ எனக்குமே வந்து கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் சென்றது என்னுடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டு முன்னால் போகிறதுக்கு. உதாரணத்துக்கு யோனாவுடைய கதை உங்களுக்கு தெரியும். யோனா வந்து ஆண்டவர் சொன்ன உடனே அவருடைய வேலையை செய்யலை. ஆனால் அதே மாதிரி அப்போ உங்களுக்கான அந்த அழைப்பு இருக்குன்றதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. என்ன விஷயம் அல்லது என்ன சம்பவம் அல்லது எந்த சாட்சி உங்களை இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு உந்தி தள்ளிச்சு? இதை நான் செய்யத்தான் வேணும், இது ஆண்டோடைய அழைப்புன்னு சொல்லி எது உங்களை உந்தி தள்ளிச்சு? முதலாவது கர்த்தர் அந்த ஊழியக்காரன் கூடாக சொன்ன தீர்க்க தரிசனம். அதே நேரம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாருடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன்னு சொன்னால் அவர்கள் எப்படியாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆத்துமாக்களுக்காக தங்களுடைய நேரங்களை தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். உபவாசம் பண்ணி ஒரு ஆத்துமா விடுதலையாக வேண்டும் என்பதற்காக வந்து தங்களை அவர்கள் அர்ப்பணித்ததை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்காக ஓடி இருக்கிறதை நான் பார்த்தேன். மற்றது என்னவெனில் பாஸ்டர் குணச்செல்வம் எப்பொழுதும் சொல்லுவார்கள், எங்கே போனாலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் கட்டப்பட்டால் எந்த புயல் வந்தாலும் நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம் என்று. அது மற்றவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்களோ இல்லையோ, அதை நான் எடுத்துக்கொண்டேன் எனக்காக. அடுத்ததாக ஊழிய அழைப்பு எங்களுக்கு இருக்கிறது. அது தேவனால் கொடுக்கப்பட்டது, மனுஷனால் உறுதிப்படுத்தப்பட வேண்டியதாக இருந்தாலும் முதலாவது நாங்கள் தேவனுக்குள்ளாக எங்களை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அது பல தடவைகளிலே எங்களோட அழைப்பை குறித்து
நாங்கள் சந்தேகப்படும்படியாக எங்களை சூழ இருக்கிறவர்கள் கிரியை செய்வார்கள். அடுத்தது எங்களுடைய மாம்சமும் அநேக தடவை நான் இதற்கு பாத்திரமா, எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய குறைவுகள், அதை நாங்கள் நோக்கமாக சொல்லும் பொழுது, நோக்கமாக நாங்கள் பார்க்கும் பொழுது அதில் நாங்கள் இடரலாம். ஆனால் எந்த நேரத்திலும் நாங்கள் எங்களை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அழைப்பு என்பது தேவனிடத்திலிருந்து வருகின்ற காரியம். ஆனால் அந்த அழைப்பை தந்தவர் அது அவருடைய திட்டம். அது என்னுடைய திட்டம் அல்ல, என்னை நடத்துகிறவருடைய திட்டம் அல்ல. எங்களை நடத்துகிறவர்கள் அந்த திட்டத்திற்கூடாக எங்களை நடத்த வேண்டும். ஆனால் எந்த நேரத்திலும் அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு நாங்களும் தான். அதை நான் என் வாழ்க்கையிலே ஆனால் அநேக தடவைகளிலே எங்களோட அழைப்பு இல்லை என்பதை ஒரு கூட்டம் சாதித்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் நான் எழுப்புதல் கூட்டங்களுக்கு போகும் பொழுது, ஆண்டவரிடத்திலே அப்பொழுது சந்தேகங்கள் வரும் பொழுது, ஆண்டவர் நான் ஏதோ ஒரு மூலைக்குள் இருப்பேன், அந்த இடத்துல வர்ற பிரசங்கியார் என்னுடைய பக்கமாக விரலை நீட்டி சொல்லுவார், என் மகளே நீ எனக்கு தேவை என்று சொல்லி. மற்றது ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு சொன்னது, நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல மாற்றுவேன். அந்த வாக்கு தத்தம் திருப்பி எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். அதை தவிர என் இருதயத்துக்குள்ள நான் இப்போ இருக்கிற நிலைமை இதற்காக கர்த்தர் என்னை அழைக்கவில்லை, இன்னும் இருக்கு. There are more, some more. It's not my calling at the moment. I have to do more. அப்படி என்ற ஒரு அக்கினி எனக்குள்ள உந்தி கொண்டே இருக்கும். அது பரிசுத்த ஆவியானவர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Praise God. இது என்னென்று சொன்னால், இந்த உங்களோட பதிலில் இருந்து நான் அதை சம்மரைஸ் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னால், முதலாவதாக பாஸ்டர் குணச்செல்வம் இல்லையா, அருமையான போதகர் குணச்செல்வம் அவருடைய வாழ்க்கை, அவருடைய அர்ப்பணிப்பு, இது ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறது. இது நிறைய போதகர்களுக்கு இந்த செய்தி நான் போக வேண்டும் என நான் விரும்புகிறேன்னு சொன்னால், இன்னும் எத்தனையோ போதகர்கள் இருக்கிறார்கள் அப்படி அர்ப்பணிப்போடு செய்யப்படுகிறவர்கள். அவர்களை பார்த்து ஒரு அழைப்புள்ள ஒரு ஊழியக்காரனோ இந்த போதகரை பார்த்து இன்னும் அவருடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு உந்துகிறதாக இருக்குது அவருடைய வாழ்க்கை சாட்சி என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதே போல் பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதல் உள்ளே இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் வரும் பொழுது அது உங்களை உந்தி தள்ளி இருக்குது. நன்றி. இது ஒரு பெரிய செய்தி என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் இன்னும் தங்களுடைய அழைப்பை உணர்ந்தும் அது முன்னே வராதவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒன்று சத்துரு அழைப்பை உடைப்பதற்கு போராடி கொண்டிருப்பான். அடுத்தது நாங்களே எங்களுடைய அழைப்பை புதைக்கலாம், அல்லது மற்றவர்கள் எங்களுடைய அழைப்பை புதைக்க நாங்களே விட்டு கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் கிறிஸ்து ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்லி இருந்தார்? நானும் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நீங்களும் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் அதை மரக்காலால் மூடி வைக்கக்கூடாது, நாங்கள் மூடி வைக்கக்கூடாது, மற்றவர்களும் கிறிஸ்து எங்களுக்குள்ளே தந்த வெளிச்சத்தை மூடி வைக்க அனுமதிக்கக்கூடாது. ஆமாம், இது நல்ல ஒரு செய்தி தான் உண்மையிலேயே. அதாவது இந்த விஷயத்தையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன், திரும்பவும் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன்னு சொன்னால், உங்களுக்கு அழைப்பு இல்லை என்று சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் சுற்றிட்டே தான் இருக்கும். உங்களை சுற்றி எத்தனையோ சகோதரிகள், இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குற விஷயம், உங்களுக்குள்ளே இருக்கிற அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அழைப்பு இல்லை என்றவர்களையோ அல்லது உங்களை சந்தேகப்பட வைக்கிறவருடைய செய்திகளையோ நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்ன்றதை நீங்கள் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நல்லது. எனக்கு அன்பான சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வாரம் பார்க்க தவற வேண்டாம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை சகோதரியோடு சேர்ந்து உங்களோடு விடைபெறும் நான் உங்கள் சகோதரி வேணி.